Hello everyone, welcome to Sindhu Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th Maths chapter 1 set languageல example 1.30 பார்க்க போறோம். ஓகேவா? சோ क्वेश्चन படிக்கிறேன் பாருங்க. In a school, all the students play either hockey or cricket or both. ஓகேவா? ஒரு ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஒன்னு ஹாக்கி விளையாட தெரியும் ஆர் கிரிக்கெட் விளையாட தெரியும் இல்லனா ரெண்டுமே விளையாட தெரியும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல 300 students play hockey. ஓகேவா? சோ அப்போ 300 ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன தெரியும்? ஹாக்கி தெரியும். 250 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிரிக்கெட் விளையாட தெரியும். ஓகேவா? அண்ட் 110 பிளேயர்ஸ்க்கு அதாவது 110 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரெண்டு கேமுமே விளையாட தெரியும்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதானே? சோ சிம்பிளா சொல்றேன், 300 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹாக்கி தெரியும், 250 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிரிக்கெட் தெரியும், அதே மாதிரி 110 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரெண்டு கேமே விளையாட தெரியும். ஓகேவா? இதுல இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் the number of students who play only hockey அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ மொத்தமாவே யாருக்கு ஹாக்கி மட்டும் விளையாட தெரியும் அப்படி சொல்லி கேட்கறாங்க, அண்ட் யாருக்கு கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரியும், அண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல மொத்த டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுள்ள கொஸ்டின், யாருக்கு ஹாக்கி மட்டும் விளையாட தெரியும், யாருக்கு கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரியும், மொத்தமா ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஈஸியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளையாட தெரியும்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் 250 கிரிக்கெட் விளையாட தெரியும், அண்ட் 110 ரெண்டுமே தெரியும் இல்லையா? சோ இன்டர்செக்ஷனுக்குள்ள போட்டாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளே ஒன்லி ஹாக்கி அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த சென்டர் சர்க்கிள்ல இருக்கிறது ரெண்டுத்துக்கும் சொந்தம் தானே? புரிஞ்சு உங்களுக்கு? சோ இந்த 110 இந்த சர்க்கிளுக்கும் சொந்தம், இந்த 110 இந்த சர்க்கிளுக்கும் சொந்தம் இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கணும், அந்த அமௌண்ட்டை விட்டுறணும். ஓகேவா? அப்போ ஹாக்கி விளையாட தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்கறாங்க. அப்போ என் ஆஃப் ஹெச்ன்னு கேட்கறாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்மளுக்கு இங்க என் ஆஃப் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஹெச் மைனஸ் அந்த இன்டர்செக்ஷன்ல இருக்கு இல்லையா? அப்போ என் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் சி, இது இன்டர்செக்ஷன் தானே? ஸோ இது ஹாக்கி, இது கிரிக்கெட், ஸோ ஹெச் இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? அப்போ பாருங்க, ஹாக்கி விளையாட தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? 300 பேரு. அதுல நான் 110 மைனஸ் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 190. ஓகேவா? அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாக்கி விளையாட தெரியும்? 190 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஹாக்கி விளையாட தெரியும். ஓகேவா? அப்போ இதோட ஆக்சுவல் ஆன்சர் என்ன? 190 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஹாக்கி விளையாட தெரியும். இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் தான் வந்து என்னது, 300. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the students who know only cricket. இப்ப கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்க அதே மாதிரி தான் 250க்குள்ள 110 இருக்கா? அப்ப பாருங்க, n of c is equal to n of c minus n of h intersection c. ஓகேவா? சோ இது ரெண்டு இன்டர்செக்ஷன்ல தானே இருக்கு, அப்படியே போட்டுக்கலாம். அப்ப எனக்கு வந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகேவா? மைனஸ் ஹெச் இன்டர்செக்ஷன் சில என்ன இருக்கு, 110. ஸோ ரெண்டு கேமே தெரிஞ்சவங்க இவங்க இல்லையா? அப்போ 140 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அப்போ உண்மையாலுமே 140 பேத்துக்கு மட்டும்தான் என்ன தெரியும், கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரியும். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்க, the total number of students in a school. ஒரு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப பாருங்க, ஸோ எத்தனை பேருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும், எத்தனை பேருக்கு ஹாக்கி விளையாட தெரியும், பிளஸ் எத்தனை பேருக்கு ரெண்டுமே விளையாட தெரியும். ஓகேவா? ஹெச் இன்டர்செக்ஷன் சி இல்லையா? ஸோ அப்போ பாருங்க, 190 190 110 பிளஸ் 140 இது மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன பண்ணிரும், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ பாருங்க, 190 பிளஸ் 110 பிளஸ் 140 பண்ணா நம்மளுக்கு 440. ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, 440 அந்த ஸ்கூல்ல இருக்காங்க. புரிஞ்சுதானே? சோ இவ்வளவுதான் இந்த சம். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சிந்து அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.